ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு க்ரோ தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி பார்க்க போகிறோம். பட் நாட் அ நார்மல் மெத்தட். இட் இஸ் டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ பிஃபோர் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ஓனர்னு வச்சுப்போம். நீங்கள் தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கு ஓனரு. ஸோ ஜென்ரலாக என்ன பண்ணலான்னா 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று, அந்த ப்ராப்பர்ட்டி கம்ப்ளீட்டாக வாடகை விட்டுட்டு வாடகை மிச்சம் டிபெண்ட் பண்ணியிருக்கலாம். இல்லைனா அந்த ப்ராப்பர்ட்டி வேறு ஒரு பையர் வராருன்னா அந்த பையருக்கு ஹையர் ப்ரைஸ் விற்றுட்டு அதில் நீங்கள் மணி மேக் பண்ணலாம். அந்த வர மணியை திருப்பி வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியை ஒருத்தர் வாங்க ரெடியாக வராரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறாரு. ஸோ டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் டேட்டுக்குள்ளே நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை வாங்கி வச்சுக்கிறீங்க. சப்போஸ் நீங்கள் உங்ககிட்ட ஒரு 50 லட்சத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா அவர் 5 லட்சம் கொடுக்குறாரு. இந்த 5 லட்சம் நீங்கள் டோக்கன் அட்வான்ஸாக வச்சுக்கோங்க, இந்த மந்த் எண்டு நான் 50 லட்சத்தை கொடுத்து வாங்கிக்கிறேன்றார். சரி, நீங்களும் ஓகேன்னு சொல்கிறீங்க. இந்த மந்த் எண்டுக்குள்ளே அவர் வாங்க முடியலன்னா அந்த 5 லட்சத்தை நீங்கள் அது ஒரு நான் ரீஃபண்டபிள் அமௌண்ட்னு வச்சுப்போம். நீங்கள் திருப்பி கொடுக்க தேவையில்லை, நீங்களே வச்சுக்கலாம். இன்கேஸ் அவர் வந்துட்டாருன்னா பாக்கி இருக்கிற 45 lakhs கொடுத்து அந்த 50 லட்சம் கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கிட்டு போயிடலாம். ஸோ யூஆர் ஓகே, எனிவேஸ் ஹாப்பி வித் இட். ஏன்னா முன்னாடியே ஒரு பர்டிகுலர் பையர் வந்துட்டார், கமிட் பண்ணிட்டாரு. அதே மாதிரி கமிட் பண்ண ப்ரைஸ்க்கு நீங்கள் கொடுத்துட்டீங்க, நீங்கள் ஹாப்பி. இன்கேஸ் அவர் கமிட் பண்ண மாதிரி வாங்கலைன்னா ஸ்டில் நீ வில் பி ஹாப்பி. ஏன்னா அந்த 5 லட்சத்தை நீங்கள் வாங்கிடுறீங்க. இதுதான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியோட கான்செப்ட். ஸோ ஜென்ரலாக ஒரு கம்மி ப்ரைஸில் வாங்கி அதிக ப்ரைஸில் விற்றுட்டோம், ப்ராஃபிட் எடுத்தோன்றது இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு ஓன் அசெட் இருக்கும். அந்த அசெட்டை வச்சு இன்னொருத்தவங்க வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நீங்கள் அதை கொடுத்துட்றீங்க ஒரு ப்ரைஸுக்கு. இன்கேஸ் அவங்களால வாங்க முடியல அப்படின்னா அந்த கொடுத்த கமிட்மெண்ட்டில் ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்குறீங்க இல்லையா, அதை நீங்களே வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி பேர் ஆப்ஷன் வீல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆப்ஷன் வீலோட ஸ்ட்ராட்டஜியோட பேசிக் ஐடியா. ஃபஸ்ட்டு என்னென்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்கோட புட் ஆப்ஷனை நீங்கள் ஷார்ட் பண்ண போகிறீங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் வர ப்ரீமியம் தான் உங்களோட ப்ராஃபிட் நீங்கள் வச்சுக்க போகிறீங்க. ஸோ இன்கேஸ் 2 சினாரியோ இருக்குது. ஒன்ஸ் நீங்கள் அதை வாங்கினதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு எய்தர் மேலே போகலாம், இல்லை கீழே வரலாம். இன்கேஸ் கீழே வந்துருச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் ஸ்டாக் உங்களுக்கு அசைன் ஆகிடும். எய்தர் நீங்கள் அதை லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியே வரலாம், இல்லைனா அந்த ஸ்டாக்கை நீங்கள் சொன்ன ப்ரைஸ்க்கு வாங்கிடலாம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கை நீங்கள் ஃபர்தராக கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். ஸோ விச் இஸ் கவர்ட் கால்னு சொல்லுவாங்க. ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி அண்டர்லைங் இருக்குது. ஸோ இப்போ கால் ஆப்ஷன் செல் பண்ண போகிறீங்க ஒன்ஸ் அந்த ஸ்டாக் உங்கள்கிட்ட வந்ததுக்கப்புறம். கால் ஆப்ஷன் செல் பண்ணதுக்கப்புறம் அதே 2 டிஃப்ரெண்ட் அவுட்கம். ஒன்று என்னென்னா, இன்கேஸ் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்னா நீங்கள் ஷார்ட் பண்ண கால் ஆப்ஷன்ஸ்லேருந்து லாஸ் ஆகும். பட் ஆனால் நீங்கள் வாங்கியிருக்கிற அண்டர்லையிங்லேருந்து ஒரு ப்ராஃபிட் வந்துடும். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இன்கேஸ் மார்க்கெட் மேலே போகாமல் கீழே போச்சுன்னா நீங்கள் ஷார்ட் பண்ண கால் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியம் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ ப்ராஃபிட் வந்துடும். ஸோ மோரல்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் ஸ்ட்ராட்டஜி. இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராகவே புரியும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்துட்டு இருக்க சார்ட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட சார்ட்டு. அது அப்ராக்சிமேட்லி ஒரு 2800 ரூபீஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ எய்தர் நீ இப்போ இங்கே இந்த ஸ்டாக்கை 2800 வாங்கிட்டு 2900 3000 விற்கலாம். அது நார்மல் கேஷ் மார்க்கெட் ட்ரான்சாக்ஷன். இப்போ இதுவே நீங்கள் இந்த ஸ்டாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஃபண்டமெண்டலி கரெக்டு, பட் இப்போ 2800 இருக்குது. இது ஒரு 2700 வந்தால் நான் வாங்கிப்பேன், ஒரு ₹100 கம்மியாக வந்தால் நான் வாங்கிப்பேன், ஏன்னா அங்கே எனக்கு பெட்டர் ப்ரைஸ் கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இந்த 2700 வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக ஆப்ஷன் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். அது என்ன ட்ரேட்னா, 2700 புட் ஆப்ஷனை நீங்கள் ஷார்ட் பண்ணலாம். ஷார்ட் பண்ணிவிட்டு அதில் வர என்ன ப்ரீமியமோ, ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2700 புட் ஆப்ஷன் நீங்கள் ஷார்ட் பண்ணிட்டீங்க. ஷார்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டு இப்போ 2 சினாரியோ தான். ஒன்று, நீங்கள் ஷார்ட் பண்ண ப்ரைஸ்லேருந்து 2700க்கு மேலே போய் முடிஞ்சிருக்கணும் எண்ட் ஆஃப் த மந்த்து, இல்லைனா 2700க்கு கீழே போய் முடிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் இந்த 2700 புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகும் அப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ஆப்ஷன் செயின். ஸோ கரண்ட்டாக 2780, ஸோ 2800 லெவல் இருக்குது. இப்போ 2700 இங்கே இருக்குது. ஸோ அதோட புட் ஆப்ஷன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 14.5 rupees. ஸோ இதுதான் அதோட புட் ஆப்ஷனோட ப்ரைஸ். அதோட லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 250. ஸோ இந்த பர்டிகுலர் புட் ஆப்ஷன் நீங்கள் ஷார்ட் பண்ணணுன்னா உங்களுக்கு தேவையான மார்ஜின் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 1 lakh. ஸோ நீங்கள் இதை ஷார்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் இன்கேஸ் 2700க்கு மேலே தான் இந்த எண்ட் ஆஃப் த மந்த் க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா நீங்கள் இந்த ஷார்ட் பண்ண ஓவரால் ப்ரீமியம் உங்களோட ப்ராஃபிட் அது எவ்வளோ வருன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ஷார்ட் பண்ணது 2700 புட்டு அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா 14.5 rupees. அதுதான் ப்ரீமியம்.
அண்ட் லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 250. ஸோ இன்கேஸ் நம்ம சொன்ன மாதிரியே ரிலையன்ஸு எண்ட் ஆஃப் த மந்த் ஜனவரி 31 அப்போது 2700க்கு மேலே ட்ரேட் ஆகிருந்ததுன்னா இந்த ஹோல் ப்ரீமியம் நமக்கு கிடச்சிரும், விச் இஸ் 3600 rupees அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். மார்ஜின் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா மார்ஜின். ஸோ உங்களோட ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 3%. ஸோ இதுதான் உங்களோட ரிட்டர்ன்ஸ். ஸோ 3.6% ரிட்டர்ன்ஸ் ஒரே மாதத்தில். ஸோ அது ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 30%க்கு மேலே வருது இல்லையா? ஸோ நீங்கள் ஒரே ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ஒரு ட்ரேட்டில் நீங்கள் நினச்சபடி மார்க்கெட்டு உங்களோட லெவலில் இருந்ததுன்னா 2700க்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த 3000 rupees அப்படியே ப்ராஃபிட்டாக வந்துடும். ஸோ நீங்கள் வச்ச மார்ஜினில் உங்களுக்கு அப்படியே 3% கிடச்சிரும். இன்கேஸ் மார்க்கெட்டு ரிலையன்ஸ் வந்து 2700க்கு கீழே போயிடுச்சுன்னு வச்சுப்போமே, ஸோ அப்போது அஸ் பர் கான்ட்ராக்ட் படி, நான் முன்னாடியே சொன்ன எக்ஸாம்பிள் படி டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்த மாதிரி நீங்கள் இப்போ 15 ரூபா கொடுத்து டோக்கன் அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ உங்களோட ஓனர்கிட்ட அது போயிடும். ஸோ அந்த 3000 ரூபா உங்களுக்கு போயிடும். ஸோ ஆப்வியஸ்லி அவங்க ப்ராஃபிட் எடுத்துருவாங்க. இப்போ அனதர் ஆப்ஷன் என்னென்னா, நீங்கள் இந்த ரிலையன்ஸ் ஷேரையே வாங்கிடலாம். ஸோ மார்க்கெட் இப்போ இன்கேஸ் கீழே போயிடுச்சு, ஸோ 2700 கீழே போயிடுச்சுன்னா, ஸோ ஆப்வியஸ்லி உங்களோட புட் ஆப்ஷன் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நான் ஸ்டாக்ஸாக வாங்கிக்கலாம்னு டிசைட் பண்ணிடலாம். ஸோ ஸ்டாக்ஸாக வாங்கிட்டிங்கன்னா 2700 ரூபாய்க்கு இந்த ஸ்டாக்கை வாங்கியிருப்பீங்க. ஸோ லாட் சைஸ் பார்த்தீங்கன்னா 250. ஸோ உங்களோட கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6.75 lakhs. ஸோ 6.75 lakhs கொடுத்து இப்போது ரிலையன்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க. ஸோ வாங்கினது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2700 rupees. இப்போது இதில் ஆல்ரெடி நீங்கள் 15 rupees நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியான பர்ச்சேஸ் ப்ரைஸ் தான் நீங்கள் வாங்கியிருப்பீங்க, விச் இஸ் 2686. ஸோ இப்போ இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் ரிலையன்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க. இப்போது வாங்கினதுக்கு அப்புறமா ஃபர்தராக இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி கொண்டு போகிறது அதை பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கிட்டீங்க, ரிலையன்ஸ் உங்கள் கையில் இருக்குது. இப்போது 2600 rupees and 86 வாங்கியிருக்கீங்க. இப்போது கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன், ஸோ விச் இஸ் 2900. ஸோ மார்க்கெட் இங்கே இருக்கும்போது ஒரு 200 பாயிண்ட் 300 பாயிண்ட் தள்ளி நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க, விச் இஸ் 2900. ஸோ 2900 இருக்கிற பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோட ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு 15 ரூபா இருக்கலாம். ஸோ அதே மாதிரி அதோட ரிட்டர்ன்ஸும் பார்த்தீங்கன்னா 3600. ஸோ எண்ட் ஆஃப் இந்த கான்ட்ராக்ட் மந்த் நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரிலையன்ஸ் வந்து 2900க்கு மேலே போகலைன்னா இந்த ப்ரீமியம் அப்படியே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ விச் இஸ் ஆல்மோஸ்ட் 3000 rupees. அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துடும் அதே 1 லட்சத்தில். ஸோ அதே மாதிரி 3% நீங்கள் எடுத்துருவீங்க. இன்கேஸ் நெக்ஸ்ட் மந்த் ரிலையன்ஸ் வந்து 2900க்கு மேலே போகலைன்னா, ஸோ முன்னாடியே இந்த கான்ட்ராக்ட் எடுத்த மாதிரி நீங்கள் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ்க்கு வித் ஆகிடணும். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் 2900க்கு மேலே போயிடுச்சு. ஸோ மேலே போனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா, உங்களோட பர்டிகுலர் ரிலையன்ஸ் ஹோல்டிங்ஸை நீங்கள் விற்றுடலாம். இப்போ ஸோ விற்றுட்டிங்கன்னா என்ன ஆகும், 2900 விற்கிறீங்க, வாங்கினது பார்த்தீங்கன்னா 2686. ஸோ ஆல்மோஸ்ட் 215 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்க. ஸோ 250 ஒரு லாட் வாங்கியிருப்பீங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 53,000 வந்திருக்கும். இன்கேஸ் நீங்கள் இதை எக்ஸசைஸ் பண்ணிட்டீங்கன்னா. இன்கேஸ் இந்த பர்டிகுலர் கால் ஆப்ஷன் மேலேயே போகலை, 2900க்கு மேலேயே போகலை, அதுக்கு கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா இந்த 15 ரூபா ப்ரீமியம் அப்படியே உங்களுக்கு வந்துடும், விச் மீன்ஸ் இந்த 3000 ரூபாய் அப்படியே வந்துடும். ஸோ 3% எடுத்திருப்பீங்க. ஸோ இதை நீங்கள் எவ்ரி மந்த் இந்த ப்ராசஸை அப்படியே ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த ஆப்ஷன் வீல் ஸ்ட்ராட்டஜி படி. வேர் அஸ் லாங் அஸ் நீங்கள் சொல்கிற அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கு கால் ஸ்ட்ரைக்குக்கு மேலே ரிலையன்ஸ் ட்ரேடே ஆகலைன்னா இந்த 3% ப்ரீமியம் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதுவே வந்து ஒரு ரெண்டல் இன்கம் மாதிரி மாறிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஆப்ஷன் வீல் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ண போகிறீங்க. புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிவிட்டு இன்கேஸ் நீங்கள் சொன்ன பர்டிகுலர் ஸ்ட்ரைக்குக்கு மேலே தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த ஹோல் புட் ஆப்ஷனோட ப்ரீமியம் அப்படியே உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக வந்துடும். முன்னாடி நான் சொன்ன மாதிரி இந்த 2700 எக்ஸாம்பிள். இன்கேஸ் மார்க்கெட் அதுக்கு கீழே போயிடுச்சுன்னா நீங்கள் முன்னாடியே அக்ரி பண்ண அந்த 2700 rupeesக்கு அந்த ஸ்டாக்கையே வாங்கிடலாம். வாங்கினதுக்கு அப்புறமா அந்த ஸ்டாக் உங்களோட ஹோல்டிங்ஸ்குள்ளே வந்துடும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷன்ஸை ஷார்ட் பண்ணலாம், விச் இஸ் 2900 ஒரு 200 பாயிண்ட்ஸாக வேலை இருக்கிற கால் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஷார்ட் பண்ணுறீங்க. ஷார்ட் பண்ணதுக்கப்புறமா இன்கேஸ் மார்க்கெட் அடுத்த ஒரு மாதத்தில் இந்த 2900க்கு மேலே போகலைன்னா அதோட ப்ரீமியம் அந்த 3000 ரூபாய் திருப்பி அந்த 3% ப்ராஃபிட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும், அஸ் லாங் அஸ் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் மேலே போகாமல் இருக்கிற வரைக்கும். ஸோ எவ்ரி மந்த் அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கலாம். இன்கேஸ் அது 2900க்கு மேலே போகிற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே நீங்கள் அக்ரி பண்ண அந்த 2900 ப்ரைஸுக்கு நீங்கள் விற்றுடலாம். விற்றுட்டிங்கன்னா முன்னாடி நீங்கள் வாங்கின ப்ரைஸ் 2686, வித்த ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2900. ஸோ அந்த பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு 53,000 rupees ப்ராஃபிட் வந்திருக்கும். ஆனால் அதுக்கு கேபிட்டல் ரெக்வயர்மெண்ட் ஹையராக இருக்கும், ஏன்னா நீங்கள் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கீங்க. இதுக்கு முன்னாடி வெறும் ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் ஷார்ட் பண்ணும்போது அதுக்கான மார்ஜின் மட்டும் தான் தேவை.
பட் எப்போ நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணி நான் அந்த ஸ்டாக்ஸையே வாங்குறேன்னு டிசைட் பண்ணிடுறீங்களோ அப்போ கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா அப்போ உங்களுக்கு ஃபுல் அந்த 250 குவான்டிட்டிக்கான குவான்டிட்டியும் இந்த ரிலையன்ஸ் நீங்கள் வாங்குறதுனால கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 7.25 lakhs கிட்ட போயிடும். பட் இல்லை நீங்கள் வெறும் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் தான் பண்ணுறீங்கன்னா அது 1 lakh மார்ஜின்லேயே முடிஞ்சிடும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் மெயின் அண்ட் மேஜர் பார்ட்டே என்ன பர்டிகுலர் ஸ்டாக்கில் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கில் மட்டும்தான் இந்த ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்ளை பண்ணணும். ஏன்னா இது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்காக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்கிட்டு பொறுமையாக கூட நீங்கள் இந்த மாதிரி புட் ஆப்ஷன்ஸையோ இல்லை கால் ஆப்ஷன்ஸையோ மாற்றி விற்றுட்டு இந்த பர்டிகுலர் மூவ்மெண்ட்டை நீங்கள் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக் ப்ரைஸோ இல்லை நீங்கள் வாங்குகிற அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு ஃபண்டமெண்டலி நல்லா இல்லைன்னா நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அது கீழே போயிடுச்சுன்னா ரொம்பவே டவுன் சைட் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் மேஜராக பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணணுன்னா ரிலையன்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, எஸ்பிஐ இந்த மாதிரி ஒரு ஐடிசி இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ளூ சிப் கம்பெனிஸில் ஃபாலோ பண்ணுறது தான் மச் பெட்டர் ஆப்ஷன். ஸோ இதுதான் ஆப்ஷன் வீல் ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி மற்ற ஸ்ட்ராட்டஜி மாதிரி சிம்பிளிஃபைடாக இருக்காது நான் முன்னாடி சொன்ன மாதிரி. பட் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் ஏதாவது உங்களுக்கு புரியலைன்னா திருப்பி ரீசெக் பண்ணுங்கள். ரீசெக் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்கேஸ் புரியலைன்னா கூட ஃபர்தராக கூகுளில் ஆப்ஷன் வீல் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு போட்டாலே நிறைய எக்ஸாம்பிள்ஸும் வரும். ஸோ இன்னும் பெட்டராக பொறுமையாக நீங்கள் அனலைஸ் பண்ணி ரிலேட் பண்ணிக்கலாம் நான் சொன்னது கூட. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்து நான் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அட்ரஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டெஃபினட்டாக வேறு ஒரு டாப்பிக்கில் ஐ வில் see you guys. Bye. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.